தினம் ஒரு கதை. வாங்க இன்னைக்கு ஒரு கதை நம்ம கேட்கலாமா? ஹாய் மக்களே, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன். நம்ம லைஃப்ல சில நேரங்கள்ல எல்லாமே சூப்பரா நடக்கும். அப்போ நாம வானத்துல பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஆனா அதே சமயம் சில நாட்கள் ஏண்டா இந்த நாள் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் வரும். அப்பெல்லாம் மனசை தேத்திக்க ஒரு குட்டி மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஒரு பெரிய ஞானி அவரோட சீடருக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதையை கேட்போம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்துல ஒரு குருவும் அவரோட சீடர்களும் இருந்தாங்க. அங்க இருந்த சீடர்கள்ல ஒரு சீடனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவன் ரொம்ப எமோஷனல் டைப்பு. ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்தா துள்ளி குதிப்பான். ஆனா ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அப்படியே உடைஞ்சு போய் உட்காந்துடுவான். ஒரு நாள் அவன் குரு கிட்ட போய் அழுதான். குருவே, என் மனசு நிலையாவே இல்லை. கஷ்டம் வரும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே அப்படின்னு கேட்டான். குரு சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன காகிதத்தை மடிச்சு அவன்கிட்ட கொடுத்தாரு. மகனே, இதுல ஒரு மகா மந்திரம் இருக்கு. ஆனா இதை நீ இப்போவே படிக்க கூடாது. உன் வாழ்க்கையில எப்போ உன்னால தாங்க முடியாத ஒரு பெரிய துயரம் வருதோ, இல்லைன்னா உன்னால அடக்க முடியாத அளவுக்கு பெரிய சந்தோஷம் வருதோ, அப்போ மட்டும் இதை திறந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. காலம் உருண்டது மக்களே. அந்த சீடன் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்தான். ஒரு கட்டத்துல அவனுக்கு பெரிய செல்வம் கிடைச்சது. ஊரே அவனை புகழ்ந்துச்சு. அவன் தலைக்கணம் ஏறி நான் தான் பெரிய ஆள்னு கர்வத்தோட இருந்தப்ப திடீர்னு குரு கொடுத்த அந்த சீட்டு ஞாபகம் வந்துச்சு. அதை திறந்து பார்த்தான். அதுல என்ன எழுதியது தெரியுமா? இதுவும் கடந்து போகும். அதை பார்த்ததும் அவனோட கர்வம் அப்படியே காணாம போச்சு. இந்த புகழும் பணமும் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம போகலாம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆட்டம்னு அவன் அமைதியாயிட்டான். அதே மாதிரி சில ஆண்டுகள் கழித்து அவனுக்கு ஒரு பெரிய போர்ல அனைத்தையும் இழந்தான். வறுமை வாட்டியது. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு அழுதப்போ மறுபடியும் அந்த சீட்டை எடுத்து திறந்து பார்த்தான். அப்பவும் அதே வார்த்தை தான், இதுவும் கடந்து போகும். இந்த முறை அந்த வரிகள் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அந்த நிமிஷம் அவனுக்குள்ள ஒரு புது தெம்பு வந்துச்சு. இந்த துயரமும் நிரந்தரமானது இல்ல, இதுவும் ஒரு நாள் மாறும்னு அவன் தைரியமா எழுந்து நின்னான். இழந்தவற்றை மீண்டும் மீட்டெடுக்க தேவையான மன வலிமையை அந்த ஒரு வரி அவனுக்கு வழங்கியது. பார்த்தீங்களா மக்களே, இதுதான் வாழ்க்கை. இப்போ நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். மாற்றம் ஒண்ணுதான் இந்த உலகத்துல மாறாதது. எதையும் ரொம்ப பிடிச்சு வச்சுக்காம வரத அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கதை உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்ததா? இந்த ஒரு வரி மந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.